20 கோடி மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்ஸ் நம்ம கடலில் இருக்கான். 20 கோடி மெட்ரிக் டன்ஸ். நம்பரே ரொம்ப ஸ்டாகரிங்காக இருக்குல்ல. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் அது யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட முடியுமானா தெரியலை. ஆனால் அதை ரீசைக்கிள் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். இந்த விஷயத்தை ரொம்ப சின்சியராக, ரொம்ப லாங் டேர்ம் விஷனோட நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பேர் செந்தில் சங்கர். ஹி ரன்ஸ் அ கம்பெனி கால்டு ஈகோலைன். பெட் பாட்டில்ஸில் இருந்து க்ளோதிங் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உலகத்திலேயே 100% சஸ்டைனபிள் க்ளோத்திங் பிராண்ட்ஸ் எத்தனை இருக்குன்றது விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் ஒரு பிராண்ட் இவர். இது மாதிரி ஒரு பர்சன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வராருன்றது நமக்கு தான் பெருமை. இன்றைக்கி அவரை நம்ம பாட்காஸ்ட்டில் கூப்பிட்டுருக்கோம். நிறைய பேசலாம் அவர் கூட. Welcome to my podcast, Senthil. You've been in the sustainable clothing space for quite some time now, and you are a sustainable warrior. And how did you get into this space? எதனால இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்தீங்க? எப்படி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்தீங்க? Thanks, Sudharsanan. It's wonderful to be on your podcast. Sustainable clothing அப்படிங்கிறது ஒரு ஐடியா கோவிட் டைமில் தான் வந்துச்சு. நாங்கள் we are a recycler of PET bottles to polyester fibers and yarns. அது ஒரு 15-16 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் கரூரில். ஸ்ரீரங்கா பாலிமர்ஸுங்கிறது எங்கள் கம்பெனியோட நேம். இந்த ப்ராடக்ட்டை இன்னும் ஃபர்தராக கன்சியூமர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது we thought that we should form a brand. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு கன்சியூமர் மத்தியில் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மி. ஸோ ஒரு பிராண்டை உருவாக்கி அதை கன்சியூமர்கிட்ட கொண்டு போனோம்னா அந்த அவேர்னஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டில் தான் இதை நம்ம ஆரம்பித்தோம். ப்ளஸ் ரா மெட்டீரியல் எங்கள் கையிலேயே இருந்தது. 15 இயர்ஸாக மேனுஃபேக்சர் பண்ணதுனால இந்த ப்ராடக்ட்டை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அதனுடைய புரிதல் எங்களுக்கு இருந்தது. So we thought we should take that step. And forming a brand is not easy, as you know. It takes a long time for a brand to establish itself, especially in a country like India, which is very diverse. So, but then we took that bet, and in 2020-21, and the financial year, we conceived the idea for Ecoline Clothing. And அது we wanted it to be a fully sustainable fashion brand. Fully sustainable அப்படியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் மட்டும் சஸ்டைனபிள் கிடையாது. ப்ராசஸ், அதில் பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும், இன்க்ளூசிவிட்டி ஆஃப் பீப்புள், எந்த விதத்தில் நம்ம பீப்புள் எம்பவர் பண்ணுறோம், அண்ட் அதனுடைய ட்ராவல், லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்டவராக இருந்தது. ஸோ அதில் ஐ திங்க் வி பின் ப்ரெட்டி சக்ஸஸ்ஃபுல். ஆல்மோஸ்ட் ஆல் பிராண்ட்ஸ் டுடே டாக் அபவுட் சஸ்டைனபிலிட்டி, ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இப்போது 2021-2022 நினைக்கிறேன், பால்கி சர்மா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. தட் இது ஒரு க்ரீன் வாஷ் தான். வெளியே நிறைய பிராண்ட்ஸ் ஆக்சுவலாக பண்ணுறதில்ல, பட் கொஞ்சம் பிராண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பெரிய பிராண்ட்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா ரொம்ப சின்ன விஷயத்தை பண்ணிவிட்டு அது ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மக்களுக்கு மத்தியில் அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. ஆனால் பிராண்ட்ஸுக்கு இது ஏற்கனவே தெரியும். ஆனால் முதல் ஸ்டெப் எடுக்க வேண்டியது பிராண்ட்ஸ் தான். ஸோ ஹவு டு யூ பிரிட்ஜ் த கேப்? க்ரீன் வாஷ் அப்படிங்கிறது புரிதல் ஃபுல்லாக இல்லை. பீப்புள் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ், தே வில் டேர்ம் இட் ஆஸ் க்ரீன் வாஷ். Now, we are very clear about establishing the fact that we are sustainable to the roots. We have a computation called life cycle assessment, LCA னு சொல்லுவோம். அது globally benchmark practice. ஸோ ரா மெட்டீரியல்லேருந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், என்னுடைய ட்ராவல் முதற்கொண்டு ஆர்கனைசேஷனுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்னென்னு அசஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராடக்ட் லெவலில் கொண்டு போய் LCA சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம், விச் கேன் பி வெரிஃபைட். அதே மாதிரி ட்ரேசபிலிட்டியும் கொடுக்குறோம், கன்சியூமருக்கே கொடுக்குறோம். நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த பெட் பாட்டில் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரன்சி, ட்ரேசபிலிட்டி, authenticity in terms of giving valid proof, which is not given by me but by a globally benchmarked organization, are ways in which we make sure the consumer is aware of it. இன்னொன்று இந்த பெட் பாட்டில்ஸ் பாலியஸ்டர் ஃபைபராக பண்ணுறதுங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. அது மக்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி பிராண்ட்ஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணல பெருசாக. நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் we invite any consumer to our factory to come and see the entire process, because it's a lot of hard work. It doesn't come easy. ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கை ஒரு சாஃப்ட் ஃபைபராக, ஹைஜீனிக்காக, ஆன்டி மைக்ரோவேல் வச்சு, ஆன்டி ஸ்டெயின், ஆன்டி ஓடர், இந்த மாதிரி ஃபினிஷஸ்லாம் கொடுத்து ஒரு கன்சியூமர் யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வருதுங்கிறது தொழில்நுட்பத்தின் உச்சம். ஸோ இட்ஸ் த பீக் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் that's what we possess. So every consumer is encouraged. If you see all our videos, all our documentaries, everything that is there online has a visual of our factory, of what we are doing and how we are doing it. And I think that has helped in people understand that we are not greenwashing and we are talking sense. But
there are brands like you that are actually talking sense. நீங்கள் because I've been following your work for quite some time now and I understand நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது. But how do big brands also adopt this? ஏன்னா big brands are the ones who should adopt this. ஏன்னா அவங்க நிறைய மேனுஃபேக்சர் அவங்க தான் பண்ணுறாங்க. So they should adopt this. But how do you think the change will come? See, the fashion industry, first we have to understand how it operates. Brands predominantly do not manufacture. They buy the fabric from someone else. It could be China, it could be India, it could be the regions which are producing fabrics. So brands predominantly are like that. So they don't know what's at source. With us, what's difference is we manufacture, we make the products, we design the products, we retail the products in a branded name. So everything we do, bottle to brand, end to end, is done by us, which is not the case with other brands. For them to have the transition, towards sustainability, it takes a lot of effort for them to adopt the right manufacturing practices. Today, most of the brands are price conscious. That's why Bangladesh is doing really well, because that's the only industry in that country. So on the aspect la even the leading brands are like that. Very few of them are actually sustainable in the true sense. There are a few brands like have declared their sustainability goals and they are serious about it. But predominantly, large part of the world has still not adopted to sustainability. It will take time, but I think in the next 5 to 10 years, we'll have to do it. And our fashion has got a very high carbon footprint. And huge amount of water pollution is because of fashion. Especially today, fast fashion is, there everywhere. A lot of new age companies have come which are focusing on Gen Z for fast fashion, which is not at all sustainable. So when you are buying clothes every month, the value chain is also working hard to make sure that the stores are having that, which means that much amount of pollution. So this trend has to change. Climate change is a reality. We can't escape it. All of us are feeling it. We have chosen fashion as a domain where we can convince the consumer to change towards sustainability. And I think all brands should do. And I want a zillion brands to be like me. I invite competition. பட் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் the more the manufacturing, the more the sales, the more the profit. இப்போது இந்த மாதிரி சஸ்டைனபிளாக மாறுறப்போ ப்ராஃபிட்ஸ் குறையாதா? Sustainability like any technology. I'll take a parlance of solar panels. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சோலார் பேனல்ஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இன்றைக்கி நல்லாவே குறைஞ்சிருக்கு. பிகாஸ் அந்த வால்யூம் வர காஸ்ட் குறையத்தான் செய்யும். இன்றைக்கி சஸ்டைனபிலிட்டி கொஞ்சம் ப்ரீமியம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா we are having to develop new technologies to reuse materials that is gone into a waste. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரீமியம் இருக்க தான் செய்யுது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வால்யூம் கூட ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்துடும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ப்ரைஸ் எல்லாம் ஆக்சுவலாக வெரி வெரி நாமினல். அதுக்கு காரணம் என்னென்னா we do everything ourselves. The manufacturing in entirety is done by us. And எங்களோட இன்னொரு பியூட்டி என்னென்னா dope dyed technology, where we impart the color of into the fiber, into the matrix of the fiber. So இதில் we don't use single drop of water and no energy at all. So that cost is completely saved. So we can price it really nominal for the consumers to adopt and buy. அந்த அப்ரோச் தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் இட் will take some time. Sustainability is definitely expensive. ஃபேஷனில் மட்டும் கிடையாது, எனர்ஜியில், டிரான்ஸ்போர்ட்டேஷனில், எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரீமியம் கொடுத்தா தான் அந்த சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் வரும். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு உலகம் தான், ஒன் எர்த். And I think we have done a lot to spoil it. I think we should do some to save it. How did you get into sustainable clothing? What is Senthil's background? Senthil born brought up from Chennai, studied in Bala Vidya Mandir, Adayarla, and then went on to do my undergraduation in Vellore Institute of Technology, Vellore, BTech Mechanical. Always wanted to be an entrepreneur. 2007 குருன்ற ஒரு படம் பார்த்தேன், மணிரத்னத்தோட படம். நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ண ஒரு மூவி. என்னையும் ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 தடவை பார்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கும் பார்த்தா புல்லரிக்கும், போர் அடிக்காது. ஸோ சில விஷயங்கள் லைஃப்பில் நமக்கு நடக்கும்போது அது ஏன் நடக்குது நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அது நமக்குள்ளார it will create an innate feeling, sort of a drive and energy. I think that's what did it. அப்போ we didn't have any business in the family. We were all professionals working. But I always wanted to be an entrepreneur. And at that time, there were a lot of people who were going to abroad for doing, post-graduation, taking jobs there and settling down. My own friends did that, Europe and US. Somehow I didn't feel that way.
And my patriotism is not restricted to cricket matches. I'm generally a very patriotic person, so I wanted to give back to the country in some way or the other. So I thought entrepreneurship is a very empowering way in which you can give back, because how many people get an opportunity to give jobs? Government cannot do that. Entrepreneurs only do it. In my view, entrepreneurs are demigods. So that's an inspiration. My father is also a great inspiration. He's a IITian, masters in polymer technology. So he's from this background. And his first business, I've seen him struggle. It was in nylon recycling. For 10 years, he had a lot of trouble, a lot of challenges and things like that. And then he had to quit that, take a job, work abroad, and then he came back. How we landed in Karur is a completely different story, very interesting story also. But when he went there, and this was his second innings, he wanted to sort of prove to himself that, sometimes entrepreneurs, when they have the first hit, they always think it's unfinished business, and they want to somehow, make sure that the score is leveled, because you go through a lot of criticism, especially from the society, your near family and friends and all that. They start criticizing you. They look at you as a failure. So for him, it was that inner motivation to sort of come back and, settle the scores, so to say. ஸோ அவர் கரூரில் வந்து இதை ஆரம்பிக்கும் போது எனக்கும் எப்போவுமே என்னோட பேஷனும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டுவர்ட்ஸாக போயிட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கோ. பட் லைக் ஆல் பேரண்ட்ஸ், தே டோன்ட் வாண்ட் தி சில்ட்ரன் டு டேக் அ ரிஸ்க். நான் வந்து நல்ல ஜாபில் இருந்தேன், டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அண்ட் ஐ வாஸ் கோயிங் டு கோ அப்ராட். என்னை வந்து வெளியில் வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ க்ரூ வெரி ஃபாஸ்ட் இன் டிசிஎஸ். ஸோ எங்கள் அப்பா வந்து நீ அதிலே போ, எதுக்கு இது தேவையில்லாமல் இது கஷ்டப்படுற வேலை, பெட் பாட்டில் ரீசைக்கிள் பண்ணுறது டர்ட்டி காலர் ஜாபு, ப்ளூ காலர் கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து சம்பவம் எனக்கு கரூருங்க ஊர் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் என்னோடய ஜாப் வந்து ஒரு லீவ் எடுத்துகிட்டு ஒரு 20 நாள் வந்து ஐ ஸ்டேட் இன் கரூர் வித் மை ஃபாதர். அந்த ஊரில் இருக்கிற அந்த என்டர்பிரைஸ் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மக்கள் எப்போவுமே வந்து தொழிலில் ரிலேட்டடாக தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. தெர் இஸ் அ சேயிங், ரைட், வென் யூஆர் with a master group of people thinking the way you want to think, you also end up thinking the same way. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சது. அங்கே மக்கள், அங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்லா அமைஞ்சது. எனக்கு குறிப்பாக என்னோடய எம்ப்ளாயீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸ் வந்து தேவர் வெரி டிஃப்ரெண்ட். ஐம் யூஸ் டு சீயிங் பீப்புள் இன் த மெட்ரோ சிட்டிஸ் ஹவு தே ஆர் அண்ட் திங்ஸ் லைக் தட். அங்கே இல்லாத ஒரே விஷயம் இங்கிலீஷ் தான். மற்றபடி நம்மளை விட திறமசாலிகளான ஆட்களை நான் அங்கே பார்த்தேன். ஸோ இங்கே ஒர்க் பண்ணணும், இங்கே வந்து என்னோடய ஆண்டர்ப்ரனரியல் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து ஐ ஸ்டேட் பேக். மை ஃபாதர் சேலஞ்ச்ட் வித் மை மதர், சேயிங் 4 மாதத்துல இவன் ஓடி போயிடுவான், இந்த ஊர் அப்படி, இந்த தொழில் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நவ் இட்ஸ் 16 years. ஐ ஹவ் நாட் லுக் பேக். இட் ஸ்டில் ஃபீல்ஸ் லைக் எஸ்டர்டே சின்ஸ் ஐ ஜாயின் த பிஸ்னஸ். ஐ திங்க் ஒரு வெரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழமாக போயிட்டேன். எவ்ரி செல், எவ்ரி energy cell in my body is thinking towards that, and my vision is to create a global enterprise, and I think I'm on the way towards it. நீங்கள் ஆண்டர்ப்ரனர்னு சொல்கிறதுனால இந்த கேள்வி நான் கேட்கணும். ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் பொசிஷனிங், யூ அண்டர்ஸ்டாண்ட் பிராண்டிங் வெரி வெல். மற்ற கண்ட்ரீஸில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் சஸ்டைனபிள் க்ளோத்திங்னு சொல்கிறப்போ வந்து தே ஸ்டிக் டு சூப்பர் ப்ரீமியம் பொசிஷனிங் ஆர் ப்ரீமியம் பொசிஷனிங். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் and only people who can afford it buy it, and it's in a way that only சஸ்டைனபிள் க்ளோத்திங்கிறது ஒன்லி ஃபார் த ப்ரிவிலேஜ்ன்ற மாதிரி தான் பொசிஷனிங்கே அங்கே இருக்குது. அதேமாதிரி நீங்கள் பண்ணி தான் நீங்கள் இன்னும் கூட அதிகமாக காசு பண்ணியிருக்கலாமோ? பண்ணியிருக்கலாம், பட் என்னோடய மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காது. ஐ வாண்ட் டு டேக் இட் டு த மாசஸ். ப்ளஸ் இதில் வந்து அவங்க வந்து ஃபேப்ரிக்ஸ் வெளியிலேருந்து வாங்குறதுனால அது காஸ்ட்லியாக செலவு பண்ணிட்டு தான் அவங்க வாங்கணும். ஸோ அதனால் அவங்க ப்ரைஸிங்க்கு அதுதான் அது ஒர்க் அவுட் ஆகும். நாங்கள் எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ ரைட் ஃப்ரம் பாட்டில் டு பிராண்ட், நான் சொன்ன மாதிரி எவ்ரி திங் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை அஸ், which means we have that strength to price it, in a reasonable way. So it's a conscious trade-off. It's a conscious trade-off, and I think adoption can only happen if the price is reasonable. எங்களோட tagline வந்து sustainable, comfortable, more importantly affordable. How is the support from the government side? Excellent. In fact, I am very surprised it's excellent. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களோன்னு நான் நினச்சேன். அது ஒரு பயமும் இருந்தது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும், அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் மோடி who endorsed a jacket made from PET bottles. Luckily it was made by us,
அண்ட் அதை போட்டுட்டு அவர் அது ஒரு தடவை மட்டும் போடல, he wore it on repeated occasions. And since he wore it, a lot of other dignitaries in India started wearing it. ஸோ அதுலேருந்து அந்த பாலிசியே நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா there is a wonderful policy for recycled man-made fibers. இதெல்லாம் இந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் தான். கவர்மெண்ட் வந்து எக்ஸலண்ட் சப்போர்ட். இன்ஃபேக்ட் அந்த எக்ஸலண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் 90% of the PET bottles in India gets recycled. That's because there's a good ecosystem. As opposed to other countries, you will be surprised to know the most developed country, which is the United States, it has only 9% of its plastics get recycled, Okay. which is actually shocking. The second highest, see, when it comes to plastics, India is 60%. PET, it is 90%. When it comes to plastics, the second highest is South Korea, which is 45%. European Union is 50%. US is 9%. Okay. So we still have the recovery towards recycling as a bigger problem. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற விஷயம் வந்து brands don't need to do that because it becomes mass adoption. But more importantly, the consumer has to change the mindset. Consumer has to prefer sustainable products. இன்றைக்கி ப்ரைஸ் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம இயற்கைக்கும் சாதகமாக நம்மளுடைய சாய்ஸ் இருந்ததுன்னா, like you were talking about minimalism. So if we are like that, then automatically the value chain will also change. And that's the attempt that Ecoline is trying to make. நைஸ். ஆக்சுவலாக நீங்கள் மினிமலிசம் கொண்டு வந்ததுனால நான் இதையும் கேட்டுறேன். ஐ வாண்ட் டு ஆஸ்க் இட் ஆன் கேமரா. ஐ எம் அ மினிமலிஸ்ட். ஐ டோன்ட் ஓன் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ ரேர்லி பர்ச்சேஸ் க்ளோத்ஸ். If I purchase in at once and keep it for a few months together, few years together sometimes. Am I actually making sense? Am I actually making a difference? அது மூலியமா I am also a minimalist. So yes, you are. Yes. ஏன்னா when you are having very few, owning very few, obviously it means that, see, for a fashion industry it's not good. We don't like minimalists because you are not going to come and buy. But for the planet it is, because the resources, the requirements will all reduce in a very big way. பட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன்ற விஷயத்தில் க்ரோத் இருக்க தான் செய்யுது. ஏன்னா 8 பில்லியன் 10 பில்லியன் ஆகிறத நம்ம தடுக்கவே முடியாது. 2050 we're going to be 10 billion. Even if 10 billion people are minimalist, still there is a huge demand for fashion and clothing and things like that. So அது ஏறிட்டு தான் போகும். But please stick to that. Minimalism is a wonderful concept. Especially when it comes to, not just fashion but also food. Being minimalist is very good because the food that we eat is all coming from chemical fertilizers. We know it. தெரிஞ்சு தான் சாப்பிட்றோம் அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா மாத்திரையோட அளவும் கம்மியாகும். Let's say the person watching this interview actually gives a shit. They want to change this world and they want to have a healthier world, இன்னும் கொஞ்சம் greener world இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். How can they make a difference? என்னெல்லாம் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்? Every choice that you do, right from waking up in the morning to the night, just think whether this is going to harm the planet or not. If you wake up in the morning and then you get ready, go to office, think about cycling or think about taking an EV ride or think about carpooling, go by an electric train. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலே இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் டெவலப்ட் அலாட். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சாத்விக் ஃபுட்டெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலி க்ரோன் மில்லட்ஸ், நேச்சுரலி க்ரோன். ஸோ அந்த மாதிரி சில ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது, இக்கோலைன் வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளானட்டோடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பட் நம்மளோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல. இதில் நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணுறோம். எங்களோட கார்மெண்ட்ஸில் ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த டேகில் வந்து நீங்கள் எவ்வளோ CO2 சேவ் பண்ணீங்க, எவ்வளோ வாட்டர் சேவ் பண்ணீங்க அப்படிங்கிற கணக்கு இருக்கும். அதை வச்சு நாங்கள் ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம்னு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ கார்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ CO2 சேவ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு சொல்லி we are just incentivizing. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு கேமிஃபைட் மோடாக கூட போகும். ஐவ் சேவ் திஸ் மச் ஆஃப் CO2ங்கிற ஒரு ப்ரைட் ஃபேக்டராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தே ஹாவ் டு பி கான்ஷியஸ் அபவுட் தேர் சாய்ஸஸ். இது நம்ம இயற்கைக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம சில விஷயங்கள் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி சின்ஸ் ஐ கம் ஃப்ரம் டெக் பேக்ரவுண்ட், ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் டையிங் டெக்னாலஜி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ காட்டன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். அதை வந்து நம்ம சாயம் துவைக்கணும். அதாவது வி ஹாவ் டு டை இட் பிகாஸ் இட் நேச்சுரலி அக்கரிங். இட் இஸ் half white in color. ஸோ அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்குது.
there is a dyeing processing industry which consumes huge amount of energy and water. Water is recycled, of course, in places like Tirupur. They've done a fantastic job. But irundhalum, it is an energy consuming process. Polyester, since it's man-made, when it is made, we can impart color in the matrix. அதுக்கு பேர் தான் டோப் டைட். டோப் டைட் அப்படின்னு சொன்னால் மேட்ரிக்ஸ் உள்ளார கலரை இம்பார்ட் பண்ணுறது. இட்ஸ் லைக் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து உள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதை இம்பார்ட் பண்ணுறதுனால இன்ஜெக்ஷன் மெத்தடுங்கிறதுனால யூ டோன்ட் நீட் வாட்டர் அட் ஆல், பிகாஸ் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த ப்ராசஸ். அண்ட் வி யூஸ் சால்வெண்ட் டைஸ். அந்த சால்வெண்ட் டைஸ் வந்து பாலிமரில் டிசால்வ் ஆகிடும். ஸோ இட் கோஸ் இன் டு த மேட்ரிக்ஸ். அதனால் இன்ஃபேக்ட் இட் ஹேஸ் மச் பெட்டர் ஃபாஸ்ட்னஸ், லைட் ஃபாஸ்ட்னஸ், ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ், வாஷிங் ஃபாஸ்ட்னஸ், சப்ளிமேஷன் ஃபாஸ்ட்னஸ், இது எல்லாத்துலேயும் இட் வில் பி வெரி ஹை பிகாஸ் இட் கோஸ் இன் டு தி. பட் காட்டனை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஷியல் டைங். அதனால தான் 20 வாஷ் 30 வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து வெளுத்து போயிடும். எங்கள் ட்ரெஸ் வந்து வெளுத்து போகாது, பிகாஸ் இட் இஸ் யூஸிங் டோப் டைட் டெக்னாலஜி. Technology wise, as a dyeing method, it is superior, but also it is sustainable because it doesn't use water, no energy required. இதுதான் டோப் டைட் டெக்னாலஜி. இதில் கலரிங் மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸும் இம்பார்ட் பண்ண முடியும். லைக் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்டி மைக்ரோபியல், மாய்ஸ்சர் மேனேஜ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சப்போஸ் ஒரு காலையில் வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொன்னோம், ஸ்வெட் ஆகும்போது அந்த ஸ்வெட்டை வந்து இந்த ஃபேப்ரிக் உறிஞ்சிக்கும். உரியறது மட்டும் இல்லாமல் அது அப்படியே இட் வில் டிசிபேட். when it dissipates and air passes through that, your body feels cool. It's actually a cooling technology. அது மட்டும் இல்லாமல் யூவி ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம எல்லாம் சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியில் போக முடியாது, ஏன்னா சன் இஸ் வெரி ஹார்ஷ். சம்மரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட் இட்ஸ் பீக், வெரி ஹை யூவி ரேடியேஷன். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு போட்டால் தான் நம்ம ஸ்கின் வந்து ஓரளவுக்கு சேஃப் கார்ட் பண்ண முடியும். சிமிலர்லி அவர் பாடி ஆல்சோ. ஸோ அவர்ஸ் இஸ் அ யூவி ப்ரொடெக்ட். ஆன்டி ஓடர், ஸ்மெல் வராது, அதுக்கும் ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வி ஹேவ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். தட் இஸ் ஆல்சோ டோப் டைட். கலர் மட்டும் இல்லை, ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ டோப் டைட். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியாவில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, நிறைய பிளாஸ்டிக்ஸ் இங்கே ஏற்கனவே வந்து வி ஆர் ரீசைக்ளிங், பட் மற்ற கண்ட்ரீஸில் பண்ணல. பட் நீங்களும் மற்ற கண்ட்ரிஸ் போகலாம்ல இதே டெக்னாலஜி எடுத்துக்கிட்டு? எஸ், ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் 2-3 months நிறைய கவர்மெண்ட்ஸ்லேருந்து எங்களுக்கு இன்வைட் வந்திருக்கு. சின்ஸ் அவர் மெசேஜ் அபவுட் அஸ் இஸ் பிகமிங் வைரல் அண்ட் திங்ஸ் லைக் தட். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவாக இருக்கட்டும், ஓஷியானா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டாக இருக்கட்டும், நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட், இங்கே எல்லாம் கூப்பிட்றாங்க. எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா பெட் பாட்டில்ஸ் இஸ் மேண்டேட்டட் டு நாட் பி எக்ஸ்போர்ட்டட் டு another country. It has to have some kind of processing for it to be exported, because we can't import some other country's waste. It doesn't make sense. Nobody does it. It's banned everywhere. ஸோ அப்போ அங்கே அந்த ப்ராசஸிங் இருக்கணும். இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாலையும் சைனாலையும் தான் மேஜராக இருக்காங்க, மற்ற எந்த நாடுகளையும் இல்லை. ஸோ அதனால் அந்தந்த நாடுகளில் இந்த டெக்னாலஜி கொண்டு வரணும். இந்த பாட்டில் டு ஃபேப்ரிக், பாட்டில் டு பிராண்ட், இந்த கான்செப்ட் அங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட். அண்ட் I think very soon we'll have our global expansions also on the way. Seriously, the work that you are doing is actually making a difference நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது இதுக்கு ஆரம்பத்தில் நார்மல் சைட்லேருந்து, இப்போ நார்மல் க்ளோதிங் சைட்லேருந்து எதிர்ப்பு தான் வந்துச்சா? இது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி யாரும் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் இல்லை. சர்ப்ரைசிங்லி ஐ திங்க் அது வரவும் வராதுன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எங்களை பார்த்து அவங்களும் மாறினாங்கன்னா, அவங்களும் ரீசைக்கிள் பாலிஸ்டர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இட்ஸ் அ குட் திங். அண்ட் தட்ஸ் வாட் வி ஆல்சோ விஷ். ஸோ எதிர்ப்பு வராது, அடாப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாகவே ரெகுலேஷன் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் காட்டன்னு சொல்கிறாங்க, அது ஆர்கானிக்கான்னு தெரியாது. அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பாடியும் இல்லை. அட்லீஸ்ட் ஃபுட்டில் இப்போ வந்துட்டாங்க, ஆனால் க்ளோதிங்கில் பெருசாக வரல இன்னும். சஸ்டைனபிள்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சர்டிஃபை பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. தேர் ஆர் டேக்ஸ். சில பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சஸ்டைனபிள்னு சொல்லி டேக் போட்டுக்கிறாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் தேர் டேக் இஸ் ஆல்சோ சஸ்டைனபிள். அந்த அளவுக்கு வந்து தேவ் ஸ்டூப் டவுன். எல்லாமே சஸ்டைனபிள்னு சொல்கிற பிராண்ட்ஸ் கூட ஆக்சுவலாக ஃபுல்லாக சஸ்டைனபிள் இல்லை. இந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்கோ, இந்த ரெகுலேஷன் பாடி கொண்டு வரதுக்கோ ஏதாவது முயற்சி போயிட்டுருக்கா? அதை எதாவது கொண்டு வரணுமா? எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும் அதை? ஸோ வெரி குட் கொஸ்டின். பட் அது இல்லைன்னு சொன்னது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் தேர் பட் குளோபலி இருக்குது. இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ ரெகுலேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஐ திங்க் திஸ் இயர் நெக்ஸ்ட் இயர் வந்துடும். அதுதான் நான் ஆரம்பத்துலேயே நம்ம பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட், LCA. இது குளோபலி சர்டிஃபைட் ப்ராக்டிஸ். ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3 இருக்குது. இதில் ஆர்கனைசேஷனோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் கால்குலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ கரூர்லேருந்து சென்னைக்கு எப்படி வந்தேன், அதனுடைய CO2வும் கால்குலேட்டட். அந்தளவுக்கு வந்து டெப்த்தில் போகிறோம். ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள் மட்டும் கிடையாது,
என்னோட ட்ராவல், ஆர்கனைசேஷனில் ஒருத்தரும் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட அதில் கால்குலேட்டட். ஸோ இதில் வந்து அந்த எல்சிஏ மெத்தட் இஸ் டன் பை அ குளோபலி பெஞ்ச் மார்க்ட் ஆர்கனைசேஷன். ஸோ எக்ஸாக்டாக நாங்கள் எல்லாம் இன்புட் கொடுப்போம், அதை அவங்க வெரிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. அதை நாங்கள் எண்ட் ப்ராடக்ட்டோட நாங்கள் மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்ககிட்டேருந்து ஒரு போலோ டிஷர்ட் வாங்கினீங்கன்னா யூ ஆர் சேவிங் 3.9 kgs ஆஃப் CO2 ஃப்ரம் கோயிங் இன்டு தி அட்மாஸ்பியர். எங்ககிட்டேருந்து ஒரு சத்ரி ஜாக்கெட், மோடி ஜாக்கெட் பாப்புலர்லி நோன், அதை வாங்கினீங்கன்னா 8 kgs ஆஃப் CO2 யூ ஆர் சேவிங். அதை நாங்கள் குவான்டிஃபை பண்ணியிருக்கோம். எனி டைம் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ecolineclothing.com வெரிஃபை ஆகாது, குளோபலி பெஞ்ச் மார்க் வெப்சைட்டில் வெரிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் ட்ரேசபிலிட்டி, இது எல்லா டெக்னாலஜிஸுமே பிளாக் செயின் வச்சு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இட் கேன் பி வெரிஃபைட். ஸோ ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் வச்சுருக்கோம். அதை இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணோம். அது மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் வந்து யாரும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை, ரெகுலேட்டும் பண்ணல. மேபி தட்ஸ் வை தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்சுவலி மிஸ்யூஸ் இட். பட் we being conscious about what we are doing and the fact that our name is on the line, and since we are having manufacturing, இதெல்லாம் வந்து நாங்கள் செய்யணும், அதில் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபார் அஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Some of the blazers I've gifted to my friends, dignitaries. I've even taken the effort to go to that particular place where they are from, take the coordinates, take that plastic, recycle it in our process, and then mention it that it's actually made from that particular place. Coordinatesலாம் போட்டுலாம் நாங்கள் சில வேலைகள் செஞ்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் we are crazy about what we are doing, authentic about what we are doing, and there is no greenwashing here, can be verified anytime. I invite everyone to come to our factory and see what we are doing. ஸோ திஸ் இஸ் த ஐடியா. இன்ஃபேக்ட் நான் எப்படி யோசிச்சு வச்சுருக்கேன்னா, ஃபேக்ட்ரி டோர் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஷாப் மாதிரி வச்சு அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பட் யூ ஹேவ் டு கம் டு கரூர். பட் ஷாப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணும் வைக்கலாம்ல? ரைட் நவ் வி ஆர் ஆன்லைன். ஷாப்ஸ் வந்து மேபி கப்புள் ஆஃப் இயர்ஸ் வி வில் ஸ்டார்ட். ஆக்சுவலாக நீங்கள் ஆன்லைன்றப்போ இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ D2C ஆஸ் அ ஹோல் நிறைய லாசஸ் மேக்கிங் கம்பெனிஸ் தான் இருக்காங்க. இதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுக்கு ஃபியூ இயர்ஸ் ஆகும் யூஸ்வலாக. ஹவ் இஸ் யுவர் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி, ஹவ் இஸ் இட் டூயிங்? ஐம் அ பிஸ்னஸ் மேன், ஸோ ஐம் வெரி கேர்ஃபுல் அபவுட் வேர் மை மனி கோஸ். இந்த 16 இயர்ஸை பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் எங்களோட பணம் தான். நாங்கள் வெளியிலேருந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணல. ஐ நோ த ட்ரெண்ட் யூர் டாக்கிங் அபவுட், வேர் தே ஸ்பெண்ட் அ லாட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் தென் ட்ரை டு கெட் த சேல்ஸ். We are focused on ROAS, return on ad spend. If it doesn't make sense, the benchmark I have is 4. அதில் தான் எங்கள் ஜிபி ஓரளவுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். 4 கீழே போச்சுன்னா அந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஈவன் இஃப் இட் மீன்ஸ் தட் ஐ கான்ட் க்ரோ வெரி ரேப்பிட்லி. அது க்ரோ ரேப்பிட்லியில் எனக்கு அவ்வளோ சென்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸஸ்க்கு வந்து அது முக்கியம். ஏன்னா பிளாட்ஃபார்மில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்க முடியும் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில். ஸோ யூ ஹேவ் டு க்ரோ ஃபாஸ்ட். எங்களுக்கு அது அப்படி இருக்க மாதிரி தெரில. ஐ டோன்ட் நோ வை D2C கம்பெனிஸ் ஆர் டூயிங் தட். மேபி இன்வெஸ்டர் ப்ரெஷர் இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த அப்ரோச் எடுக்கல. பட் இன்ஃபேக்ட் இந்த 3 இயர்ஸை we are seeing significant improvement. எங்களுக்கு ஆக்சுவலாக இப்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்ஸ் வேர் we are doing well is the corporate segment. B2Cயில் பிஸ்னஸ் டு கார்ப்பரேட். ஓகே, அவங்களும் எண்ட் கன்சியூமர் தான். ஸோ வி டூ கஸ்டமைஸ் க்ளோதிங். அவங்களுடைய பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய மெசேஜிங்லாம் போட்டு வி சப்ளை டு தெம். வி கிவ் தெம் CO2 சர்டிஃபிகேட்ஸ், வாட்டர் சேவிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் கார்ப்பரேட்ஸ் இன் இந்தியா ஹேவ் பீன் த பெஸ்ட் அடாப்டர் ஆஃப் Ecoline so far. And our highest business also till now is with them. ஓகே. ஸோ கார்ப்பரேட்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் ஐ திங்க் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ESG ரிப்போர்ட்டிங் அதெல்லாம் இருக்கிறதுனால அது கரெக்டாக போயிருக்கு. பட் த அவேர்னஸ் இஸ் நவ் க்ரோயிங். அது ஆப்வியஸாக இட்ஸ் க்ரோயிங். ஐ கேன் see that too. நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் they just don't know where to buy. Correct. I think Ecoline is one good option to do it. The best option. Yep. Yeah, the best option. I think you're the only solution in Tamil Nadu நினைக்கிறேன். In India. In India. I think in the world also. Okay. அதாவது மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் பிராண்ட், பாட்டில் டு பிராண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் செல்லிங் இன் தேர் ஓன் நேம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. பியூட்டிஃபுல். ஆனால் நான் குளோபல் பிராண்ட்ஸும் நான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி. சரி. தேர் நோவேர் க்ளோஸ். நோ எண்ட் டு எண்ட் யாரும் பண்ணல. எண்ட் டு எண்ட் இல்லை. எல்லாம் சில அவங்க என்னென்னா பிராண்டில் வந்து அந்த சஸ்டைனபிலிட்டிங்கிற ஒரு கோஷன்ட்டை கொண்டு வரதுக்கு என்ன நிறைய முயற்சி எடுப்பாங்க. பட் தே வில் பை இட் ஃப்ரம் சம்ஒன் எல்ஸ். ஏன்னா ஃபேஷனை பொறுத்த வரைக்குங்க கன்சியூமரோட டிமாண்டும் வேல்யூ செயினும் மேட்சே ஆகாது. அதுக்குள்ளே சீசன் மாறிடும். ஏன்னா 4 சீசன் இருக்குது: ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர் அண்ட் த மான்சூன் டைம்.
ஆட்டம்னு சொல்லுவாங்க ஃபால். ஸோ இந்த பீரியடில் வந்து நம்ம என்னென்ன தேவையோ அதுக்குள்ளார சீசன் முடிஞ்சிடும், அதுக்குள்ளார வேல்யூ செயின் ரெடி ஆகணும். ஸோ 3 மாதத்துக்கு தேவையானதெல்லாம் அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யணும். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க பிராண்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பிராண்ட் பொசிஷன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் வாங்குறது வந்து பங்களாதேஷ் அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லேருந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா, கம்போடியா இங்கேருந்து வாங்கிக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே பண்ணுறதுனால மேபி ஐ திங்க் we are well positioned and நிறைய பேர் மேபி have not thought this way. எதுக்கு இந்த கஷ்டம்னு நினைக்கலாம். இப்போ நீங்கள் பெட்டில் இருந்து க்ளோதிங் பண்ணுறீங்கன்றப்போ வந்து பெட் அப்படின்னு எடுத்துட்டாலே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹவு டு யூ டேக்கிள் தேட்? ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுங்கிறது வந்து ஆம்னி ப்ரெசன்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நம்ம கார் டயர் வந்து ரப்பரும் ஒரு விதமான பிளாஸ்டிக் தான். ஃப்ரிக்ஷன் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் ஜென்ரேஷன் இருக்கும். ப்ரஷ் நைலான் அதுவுமே வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ளே போயிட்டு தான் இருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் எனி சொல்யூஷன் எட். யாரும் எதுவும் அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கல. பிளாஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டிபேட் வந்து ஒரு 30-40 வருஷமாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது டிபேட்டோட நின்றோம். ஏன்னா அந்த அடாப்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் கன்வீனியன்ட், நிறைய அட்வான்டேஜஸ் பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறதுனால திரும்பி வந்து நம்ம மெட்டலுக்கு போக முடியாது, ஒரு கிளாஸ்க்கு போக முடியாது. ஸோ பிளாஸ்டிக்ஸோட லிவ் பண்ணோம். பட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். எங்களோட ப்ராசஸில் வந்து ஒன் வே தட் வி குட் நாட் சால்வ் இட் பட் அட்லீஸ்ட் ட்ரை டு அவாய்ட் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வந்து கப்பி பால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாஷிங் மிஷினில் அந்த கப்பி பாலுங்கிற விஷயத்தை போட்டிங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் ஏதாச்சும் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும். அதை நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அது தண்ணிக்குள்ளார போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தவறாக தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கெமிக்கல் ஃபர்டிலைசர் வச்சு தான் அது விளைச்சல் நடக்கிறது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர். யூ நோ அபவுட் த ரன் ஆஃப் தட் கோஸ் இன் டு த rivers and the oceans and all that. All that chemical goes into water also, which the fish feeds and we eat the fish. And that food also has chemicals. That also we do. We can't escape that. But I think we are also doing a lot of efforts. அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். Our pitch to sustainability is very simple. Manufacturing polyester in an eco-friendly way. இதுதான் our pitch to sustainability. As opposed to how it's made today, we are doing it in a better way with lower carbon footprint and lower usage of water. This is the pitch of Ecoline. We are better than what it is today and we are hoping to keep going in a better direction and being the best solution over a period of time. So microplastics guppy ball engloda idu vandu is one option that we can use. But I'm sure that in 5-10 years there'll be a lot of technology to solve this problem. சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தப்போ வந்து ஐ டிட் சம் ஸ்டடி. அதில் சிங்கப்பூர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட வேஸ்ட்டெல்லாம் இன்சினரேட் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டில் வர ஆஷை வச்சு தேர் ஃபார்மிங் அ நியூ ஐலண்ட். அங்கே தீம் பார்க்ஸ் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் நவ் திங்கிங் அண்ட் தேர் ஆல்ரெடி இன் ஒர்க்ஸ். வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? இன்சினரேஷன் இஸ் நாட் குட். இப்போ ஸ்ரீலங்காவில் போயிட்டு வந்தேன். அங்கே எரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. 1000 டன் 1200 டன் ஒரு மாதத்துக்கு பெட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. Only 200 tons gets recycled. 1000 tons gets burnt, goes into the landfill or goes into the ocean. Ocean, obviously, it has an impact. We know that. Landfill also, it takes 500 years. It is going to cause a problem. When you burn it, you actually send GHG emissions into the atmosphere. See, why did the earth become unsustainable? Because we found crude oil and fossil fuels. Had we not found it, maybe we wouldn't have had all this technology, but then still, we would have been more sustainable. But we would have been cavemen. We wouldn't have been, as progressed as we are today. So the progress after industrial revolution has happened at the cost of the planet. This is the reality. In the 120 years after industrial revolution, we have realized that we should save the planet because we have harmed it enough. And now the transition is happening. So in the developmentum vechikittu adhe samayathila earthiyum mind la vechikanum அப்படிங்கிறது தான் கான்செப்ட். So that's what I think is happening. Incineration is not good, definitely not good. We must avoid it at all costs. Anything that emits carbon monoxide, carbon dioxide into the atmosphere is going to cause harm to the planet, is going to contribute to climate change. Okay. Maybe the residues also have to be tested. I'm not really sure of this, what's happening in Singapore. Maybe I need to read it up before I comment on it. But incineration as a practice for plastics is not good, actually. I'm a big believer in sustainability. Now, I want to save the planet because I want to leave a better planet to my children and grandchildren. Yes. And there are a lot of people who think like we think. நல்லதாக விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா we can have everything,
பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லீவிங் த பிளானட் டு ரட்ஸ். எஸ், ஸோ we need more people like you. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா there is a saying that நம்ம சம்பாரித்து சொத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி உண்மையான சொத்துங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஒரு நல்ல உலகமும் தான், ஒரு பியூட்டிஃபுல் வேர்ல்ட். I think more than the assets you leave for your children, you should leave a better planet, and every human being should take it up seriously and then do it. Only then it's going to happen. We are already nearing 1.5 degrees of net increase in temperature. If it goes towards 2.5 degrees, it is a catastrophe. We still don't know how to go out of this planet and live in another planet. So we can't escape, which means that we have to learn to live, develop at the same time, keep the planet in mind. I think that's the best thing we can do. Earlier you had asked me a question, what we should do. You just need to look at your children and just look into their eyes and say, I am leaving you a better planet. If you say that honestly, then that means, the change will start coming. Wow. நம்ம பெட்லேருந்து வேரபிள்ஸ் பண்ணிடுறோம், க்ளோதிங் பண்ணிடுறோம். பட் அந்த க்ளோதிங்க்கும் எண்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து இட் பிகம்ஸ் அ க்ளோதிங், விச் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாவது நம்ம க்ளாசெட்டில் இருக்கோம். நீங்கள் கேட்குற கேள்வி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. we have come up with a buyback program. கூடிய சீக்கிரத்தில் திரும்பி நாங்களே அந்த க்ளோத்ஸை வாங்கி திரும்பி ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி பண்ணுறோம். இட்ஸ் கால்ட் டெக்ஸ்டைல் டு டெக்ஸ்டைல் ரீசைக்ளிங். Very few companies in the world are doing it. Still it is in research phase, but I think in the next 5 years we'll find a good solution which is economically viable. ஸோ அந்த கார்மெண்ட்டை திரும்பி வாங்கி அதை திரும்பி ரீசைக்கிள் பண்ணலாம். தாய்வானில் பண்ணிகிட்ருக்குறாங்க, கொஞ்சம் சைனாலையும் பண்ணுறாங்க. இட்ஸ் கால்ட் கெமிக்கல் ரீசைக்ளிங். அதை வச்சு திரும்பி வந்து ஃபைபர்ஸே உருவாக்குறாங்க. ஸோ பைபேக் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆல்சோ ஹேவ் அ மெத்தட் டு டூ தட். இல்லை நீங்கள் அதை வந்து டவுன் சைக்கிள் பண்ண முடியும். கார்பெட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து டவுன் சைக்கிள் பண்ணலாம். அது ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மூணாவது வந்து பயோடிகிரேடபிலிட்டி. ஸோ இப்போ அந்த ரிசர்ச் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வி லான்ச் இட் வெரி சூன். வி ஹேவ் ஃபவுண்ட் என்கரேஜிங் ரிசல்ட்ஸ். வி ஜஸ்ட் டோன்ட் டூ லேப் டெஸ்ட். உண்மையிலே அது மண்ணில் போட்டு அது டீக்ரேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறோம். பட் அது 3-4 வருஷம் ஆகும் ஃபார் இட் டு டீக்ரேட் பை இட் செல்ஃப். ஸோ வெரி சூன் வீல் ஹேவ் our biodegradable version as well, and we'll have a buyback from our consumers. Actually, from my experience, I've seen very few companies that do so much research and development in the technology side, especially in clothing companies. ஏன்னா அவங்க ஃபேஷன் சைட் நிறைய R&D பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் டெக்னாலஜி சைட்லையும் ரீசைக்ளிங் டெக்னாலஜிலையும் நிறைய பண்ணுற மாதிரி நான் பார்க்கல. So congratulations to you on Thank that. you. It comes from passion. My father is 10 times my energy, Right. Especially with respect to research. Right. இப்போவுமே வந்து கரூரில் உட்காந்து அவர் அந்த தேடல்லே உட்காந்துருக்கிறாரு. He's 68. He really doesn't need to have this energy. But இருந்தாலும் he is interested to create new products, always try to do something. I think technology gives us a competitive edge. And if you are very, very high on it, the moat around your business is also very good. So competition and other things, you can secure yourself because நீங்கள் தான் அதை உருவாக்குறீங்க. That's why Apple is dominating electronics. Right. I think we are the Apple of sustainable fashion. Beautiful.